செய்திக் கதம்பம். இன்றைய செய்திக் கதம்பத்தில் மத்திய அரசின் பட்ஜெட் குறித்து நாமக்கல், அரியலூர், வேலூர், திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்த கருத்துகள் மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் உள்ளிட்டவை இடம்பெறுகின்றன. மத்திய அரசின் 2026-27 நிதியாண்டிற்கான பட்ஜெட் குறித்து பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் வரவேற்பு தெரிவிக்கின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மத்திய அரசின் பட்ஜெட் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்தனர். இப்போ மருத்துவ துறையில் 5 மும்முனை மருத்துவமனைகள் இந்தியாவில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இந்தியாவுக்காக வெளிநாட்டிலிருந்து மருத்துவ தேவைக்காக வரவங்க மருத்துவம் மட்டும் இல்லாமல் அதை சார்ந்து சுற்றுலா தலங்கள், நம்ம ரூம்ஸ், ரெஸ்டாரண்ட், இந்த மாதிரி நிறைய ஹோட்டல்ஸ் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வளர்ச்சி அடையும். ரெண்டாவது விஷயம் என்னென்னா, சித்தா, ஆயுர்வேத, யுனானி இதுக்கெல்லாம் வரி குறைப்பு எடுத்து பண்ணியிருக்காங்க. வெளிநாட்டு டேக்ஸ் ரெடியூஷன்லாம் நிறைய பண்ணியிருக்காங்க. இதனால நம்ம சித்தா ஆயுர்வேத வளர்ச்சி அதிகப்படியான வெளிநாட்டை கொண்டு செல்ற ஒரு அதே வரவேற்கத்தக்கது. இதில் மிக முக்கியமானது ஒன்று பார்த்தீங்கன்னா, மாவட்டம் தோறும் மகளிருக்கான மத்திய அரசாங்கம் விடுதி கட்டுறாங்க. மிகப்பெரிய வரவேற்பு பெறும். நிறைய பெண்கள் படிக்க வராங்க, வேலை வாய்ப்புக்காக இங்கே வராங்க. மத்திய அரசாங்கம் கொண்டு வரும்போது விலையும் குறைவாக இருக்கும், ரெண்டாவது பாதுகாப்பும் இருக்கும். அது கண்டிப்பாக வரவேற்கத்தக்கது. ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் எம்எஸ்எம்இக்காக நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க ஸ்கீம்ஸ் எல்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதில் முதல்ல முக்கியமானது எம்எஸ்எம்இ உடைய வளர்ச்சிக்காக அலாட் பண்ணியிருக்காங்க. மேலே டாப் அப் ஃபண்டுன்னு சொல்லிட்டு ஒரு 2000 கோடியிலேருந்து 4000 கோடி ரூபாய் வரைக்கும் டாப் அப் ரிஸ்க் கேபிட்டல் ஈக்விட்டிக்காக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பயோஃபார்மா சக்தி அப்படின்றதுக்காக ஒரு 10,000 கோடி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓவர் ஏ பீரியட் ஆஃப் 5 years பயாலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்க்கும் பயாலஜிக்கல் இண்டஸ்ட்ரிக்கும் எம்எஸ்எம்இக்கு சார்ந்த இந்த இண்டஸ்ட்ரிக்காக இந்த அலாட்மெண்ட்டை பண்ணியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதில் என்னென்னா, ட்ரேட் ரிசீவபிள் டிஸ்கவுண்ட் ஸ்கீம்ஸ் அப்படின்றத பப்ளிக் செக்டார் யூனிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பப்ளிக் செக்டார்ஸ்க்கு சப்ளை பண்ணக்கூடிய எந்த மெட்டீரியலாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்வாய்ஸ் அமௌண்ட் லிக்விடேட் ஆகிடுது. அதனால நெக்ஸ்ட் ஒர்க்கிங் கேபிட்டலுக்கு கஷ்டம் இல்லாமல் போயிடுது. வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்பதாக கூறுகின்றனர். இன்றைய காலகட்டத்தில் பேட்டரி வெஹிக்கிள்ஸ் அதிகமா டெவலப் ஆயிருக்கு. அது காரா இருக்கட்டும், பைக்கா இருக்கட்டும், அதுல லித்தினியம் யூஸ் பண்ணி பேட்டரி பண்ற வெஹிக்கிள்ஸ்க்கு வரி இல்லாம பண்ணிருக்காங்க. அது பைக்கா இருக்கட்டும், காரா இருக்கட்டும், அது பெரிய சந்தோஷமான விஷயம். இதனால நம்மளுடைய டீசல் கன்சப்ஷனும் பெட்ரோல் கன்சப்ஷனும் நாட்டுடைய தேவையை குறைக்கும். நாம இன்னொரு நாட்டுக்கிட்ட பெட்ரோல் டீசலும் வாங்கிட்டு இருக்கோம், அதோடைய தேவை குறையும். வெஹிக்கிள்ஸ் அதிகமாச்சுன்னா நம்மளுடைய நாட்டுடைய பொருளாதாரத்துக்கு இந்த வெஹிக்கிளுடைய வருமானங்கள்லாம் நமக்கே கிடைக்கும். அதனால அதை ஊக்குவிக்கிற மாதிரி வரி இல்லாம செஞ்சிருக்கிறது மிகவும் பாராட்டத்தக்கது. ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா நிறைய 10,000 கோடிக்கு அலாட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. ஜிஎஸ்டிலேயே வரி குறைப்பு பண்ணிருக்காங்க. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் மத்திய அரசின் பட்ஜெட் தங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிக்கின்றனர். என் பேர் முருகவேல். இந்த பட்ஜெட்ல நம்மளோட ஃபாஸ்ட் ரயில் நெட்வொர்க் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஹைதராபாத்தையும் பெங்களூரையும் அடையிறதுக்காக சிறப்பான ஃபாஸ்ட் ரயில் நெட்வொர்க் நமக்கு கிடைக்குது. கீழடிக்கு ஈக்குவலண்டா தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்க திருச்செநல்லூர், அதுல இருக்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியை விரிவுபடுத்தி டூரிசம், நம்ம இந்தியாவோட கல்ச்சரல், ஸ்பிரிச்சுவல் ஹெரிட்டேஜ் எல்லாத்தையுமே சிறப்பான ஒரு இதுதான் தமிழ்நாடுக்கு கிடைக்க வேண்டிய சிறப்பான அம்சங்கள் இந்த பட்ஜெட்ல கிடைச்சிருக்கு. என் பெயர் சேஷாதிரி. இந்த பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்எம்இக்கு 10,000 கோடி ரூபாய்க்கு ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்க முன்னேற்றத்திற்கு. இதுக்கு அடுத்த லெவலில் பார்த்தா 200 தொழில் பேட்டைகளுக்கு முன்னேற்றுவதற்கு ஒரு திட்டங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஷீ மார்ட்ஸ்ன்னு சொல்றாங்க, அதாவது செல்ஃப் ஹெல்ப் ஆண்டர்பிரினர் மார்ட்ஸ். அது பெண்களை நோக்கி பெண்களை முன்னேற்றுவதற்காக எல்லா ஊர்களையும் பெண் தொழில்முறை உருவாக்குறதுக்காக ஒரு திட்டமாக கொண்டு வந்திருக்காங்க. இ காமர்ஸ். ஸோ இப்போ இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் மக்கள் விற்கணும்னா கூட நம்முடைய கவர்மெண்ட்டே ப்ரொமோட் பண்ணுறது ஓஎன்டிசின்னு சொல்கிறோம், ஓப்பன் நெட்வொர்க் ஃபார் டிஜிட்டல் காமர்ஸ். ஸோ அப்போ இ காமர்ஸ் மிகப்பெரிய புஷ் கிடைக்குது. இப்போ எல்லாமே டெவலப் ஆகணும்னாக்கா பட்ஜெட் மட்டும் பார்த்தாது, பணம் மக்கள்கிட்ட போய் சேரணும், மக்கள் கடன் வாங்கணும், அதை செலவு பண்ணுங்கிறப்போ பணம் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், பேங்க் மட்டும் இல்லாமல் நான் பேங்கிங் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், மற்ற அலைட் கம்பெனி இல்லாமல் இந்த ஃபின்டெக்கும் அடுத்த லெவலில் மிகப்பெரிய ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி போகிறதுக்கான வாய்ப்பு. நாமக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த பட்ஜெட்டை வரவேற்பதாக கூறுகின்றனர். மத்திய பட்ஜெட்டை முதலில் வரவேற்கிறோம். இது அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் இந்த பட்ஜெட் பல்வேறு சலுகைகளை வழங்கப்பட்டுள்ளது. குறிப்பாக செமிகண்டக்டர் 2.0 திட்டத்தின் கீழ் சுமார் 40,000 கோடி நிதி வழங்கியுள்ளார்கள். இதனால் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கிறார்கள். மேலும் இந்த பட்ஜெட்டில் 3 தேசிய ஆயுர்வேத மருத்துவமனைகள்
இந்திய அரசாங்கால் நிறுவப்படுகிறது. இதையும் வரவேற்கிறோம். இருசக்கர வாகனங்கள் மற்றும் 4 சக்கர வாகனங்கள், மின்சார வாகனங்களுக்கு முழுமையாக வரி விலக்கு விதிக்கப்பட்டுள்ளது. இதையும் வரவேற்கிறோம். மிக முக்கியமானது, வெளிநாட்டிலிருந்து முதலீடு செய்யும் நிறுவனங்களுக்கு முழுவதும் வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதையும் வரவேற்கிறோம். குறிப்பாக காப்பீடு திட்டத்தின் கீழ் வரி விதிக்கப்பட்டதை அதையும் அவர்கள் தளர்த்தியுள்ளார்கள். குறிப்பாக காலணிகள் ஏற்றுமதி இறக்குமதிக்கு அவர்கள் வரி விலக்கு செய்துள்ளார்கள். மேலும் ஜவுளித்துறையில் உற்பத்தி மற்றும் இறக்குமதிக்கு வரி விதிப்பை குறைத்துள்ளார்கள். மேலும் இந்த பட்ஜெட்டில் அனைத்து தரப்பட்ட மக்களுக்கும் எளிமையாக, குறிப்பாக மீனவர்களுக்கு வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் பொழுது கண்டெய்னர் இதுக்கும் வரி விலக்கு செய்யப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லாமல் விவசாயிகளுக்கு நேஷனல் லைவ் ஸ்டாக் மிஷன் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் பண்ணைகளை அமைப்பதற்கும், வேளாண்மை கல்லூரிகள் அமைப்பதற்கும், இன்குபேஷன் சென்டர் அமைப்பதற்கும் இது போன்ற பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்கிறார்கள். இது ஏழை எளிய மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறதை தெரிவிக்கிறோம். என் பேர் கோபி, நாங்கள் ராசியாத்துலேருந்து பேசுகிறேங்க. சிறு குறு தொழிலுக்கு 10,000 கோடி ஒதுக்கிக்கிறாங்க. சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரயில்வே திட்டத்தில் எல்லாம் அறிவிச்சுக்கிறாங்க. தொழில்துறைக்கு மேலும் வளர்ச்சி அடைகிறதுக்காக 10,000 கோடி கொடுத்துக்கிறாங்க. அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த மக்கள் இந்த பட்ஜெட் தங்களுக்கு மிகுந்த பயனளிப்பதாக கூறுகின்றனர். என் பேர் சுமதி, அரியலூர் மாவட்டம். பெண் பிள்ளைகளுக்கு மாவட்டந்தோறும் விடுதிகள் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. முன்னாடிலாம் பெண் பிள்ளைகளை வெளியூருக்கு வேலைக்கு போனாலோ ரூம் எடுத்து தங்கினா பாதுகாப்பு, சாப்பாடு என்னவா இருக்கும், என்ன கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு பயம் இருந்தது பெண் பிள்ளைகளை பற்றி. இப்போ அந்த பயம் எங்களுக்கு இல்லை. மத்திய அரசே இதை துவங்கி வைக்கிறதா சொல்லியிருக்காங்க எல்லா மாவட்டங்கள்லையும். அதனால் இதை நாங்கள் வரவேற்கிறோம். மத்திய அரசுக்கு நன்றி. என் பேர் சேகர், அரியலூர் மாவட்டம். மத்திய அரசு பட்ஜெட்டில் மருந்து விலைகளுக்கான விலைகளை குறைத்திருக்கிறார்கள். நடுத்தர மக்கள் இதை பயன்படுத்தி சிறப்பாக வாழலாம். கேன்சர், சுகர் உள்ளவர்கள் 2,000 ரூபாய்க்கு வாங்க வேண்டிய மருந்துக்களை 500 ரூபா 1000 ரூபாய்க்குள்ளே வாங்கி கொண்டு நீங்கள் சிறப்பாக பயன்பெறலாம். மத்திய அரசு அறிவித்திருக்கிறது, அதை நான் வரவேற்கிறேன். மேற்கு பகுதியிலிருந்து கோகுல் பாபு. இந்த பட்ஜெட்டில் நிறைய விஷயங்கள் இருந்தாலுமே குறிப்பாக சொல்லணும்னா ஆதிச்சநல்லூர் இருக்குல்ல, நம்ம தமிழகத்தில் பழமையான பல கல்வெட்டாக இருக்கட்டும், ஆராய்ச்சிகளில் உலகம் எவ்வளோ பழமைங்கிறதுக்கு நம்ம தமிழகம் தான் முதல் இடத்துல இருக்கு. அதற்கு ஏதுவாக ஆதிச்சநல்லூரில் தொல்லியல் துறை அமைச்சகம் தொல்லியல் மையம் அமைக்கிறதுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, சுற்றுலாத்துறைக்கும் இந்த தடவை அதிகப்படியான கவனம் கொடுத்துருக்காங்க. பொதிகை மலையில் ட்ரெக்கிங் இன்னைக்கு சுற்றுலா போகிறதுக்கு எல்லாமே விரும்புகிறாங்க. அதுவும் மலை பகுதிகளுக்கு போக ரொம்ப ஆசைப்படுவாங்க. அந்த வகையில் பொதிகை மலைக்கு ட்ரெக்கிங் போகிறதுக்குன்னு தனியாக அலாட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பெண்களுக்கும் நிறையா கொடுத்துருக்காங்க. பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா லக்ஷ்பதி திட்டம்னு ஒரு திட்டம். அது கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறாங்க. அதனால வருமானமும் அவங்களுக்கு அதிகமாகும். இது போல பல திட்டங்கள் வந்திருக்குங்க. நிறைய சொல்லிட்டு போகலாம். இந்த திட்டங்களை நாங்கள் வரவேற்கிறோம். மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் நாட்டின் இளையோர், தொழில் முனைவோர் மற்றும் தொழில்நுட்பத் துறையினருக்கு புதிய வாய்ப்புகளை ஏற்படுத்த வகை செய்யும் இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டதற்காக பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். நாட்டின் பொருளாதாரத்தை உயர்த்தவும் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டவும் இந்தியா அமெரிக்கா ஒப்பந்தம் உறுதுணையாக அமையும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் கூறியுள்ளார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இரு நாடுகளுக்கிடையேயான முதலீடு, வேலைவாய்ப்பு மற்றும் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு வலு சேர்க்கும் என்று மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்னபூர்ணா தேவி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். எதிர்கால தலைமுறையினரின் நலனை கருத்தில் கொண்டு அன்னையின் பெயரில் மரம் வளர்க்கும் இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.